ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, இன்றைக்கி லேட்டாக வச்சு அப்டேட் பண்ணோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எபிசோடு ரம்யா மண்டபத்துக்கு வர்றான். அபிராமியம்மா இருந்துட்டு கேட்குறாங்க, அப்பா எங்கம்மா அப்படின்னு. அதுக்கு ரம்யா இருந்துட்டு அதுவும் இதுவும் சமாளிக்கிறான். கார்த்திக் சந்தேகம் வந்துடுது. ஏன்னா நேற்று எபிசோடில் கார்த்திக் கால் பண்ணியிருப்பாங்க, எடுக்கலை. அதனால் சரி எதுக்கு போயே பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா மயக்க நிலையில் இருக்காங்க. தண்ணி தெளித்து இது பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. சரின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதும் மயக்க தெளிஞ்சிடுது. அப்போ சொல்கிறாங்க, விஸ்வநாதன், ரம்யாவோட அப்பா பேர் விஸ்வநாதன், அவங்க சொல்கிறாங்க, ரம்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நடிக்க சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு உடனே கார்த்திக் என்னங்கிறாருன்னா, சரி தன்னால உங்களுக்காகத்தான் நான் விட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் இதுதான் பண்ணுவேன், அதுதான் கரெக்டாக உங்களுக்கு சரியான தடவை ஜெயலலிதா அப்படின்றாங்க விஸ்வநாதனும். அடுத்து மண்டபத்தை காட்டுறாங்க. மண்டபத்துக்கு கார்த்திக் போலீஸோடு வர்றான். கூட்டிகிட்டு வர்றதை பற்றி எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அபிராமியம்மா என்ன கார்த்தி, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, அது இன்னும் ரம்யா என்னை காதலிக்கிறாங்க, அதுக்கு வேண்டி தீபாவை பரிகாரம் பண்ணுறங்கிற பேரில் கொலை பண்ண முயற்சி பண்ணது, ஜூஸில் மருந்து போதை கலந்தது எல்லாமே ரம்யாவோட திட்டம்தான். அவன் என்னை அடையிறதுக்கு வேண்டி அவங்க அப்பாவையும் கூட விஷம் கொடுத்து கொல்ல இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கொடுத்தது அது மட்டும் இல்லை, தாலியை திருடினது, புடவை திருடினது, இந்த மாதிரி எல்லா வேலையும் ரம்யா தான் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பண்ணது ரம்யா தாங்கிறது ஆதாரம் இருக்குது. யாருன்னு பார்த்தா போலீஸ் அம்மையாராக நடித்தாவே சேகர், அவன் தான் எல்லா உண்மையும் சொன்னான் சொல்லிட்டு சேகரையும் கூட்டிகிட்டு உண்மையெல்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல வைக்கிறான். இந்த வேலையெல்லாம் செஞ்சது பத்தாத பெத்த அப்பனுக்கு விஷம் கொடுத்துட்டா. அன்றைக்கி செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்க அப்பா பிள்ளை விட்டுருப்பா, மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொன்னங்காட்டிக்கித்தான் நான் விட்டு வச்சுருந்தேன். இப்போ அவருக்கே விஷம் கொடுக்குறா, இனிமேல் எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் நீ மன்னிப்பே கிடையாது, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா கார்த்தி. உடனே போலீஸு அதுக்கு முன்னாடி தீபா, என்ன கார்த்திக் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு ரம்யா கிட்டேயே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுங்கிற கடுப்பில் இருந்த ரம்யா, ஆமாம் முதல்ல எனக்கு கார்த்திகை தான் பொண்ணு பார்த்தாங்க, அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு வந்தப்போ பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு, அதுக்கு வேண்டிட்டு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட தீபாவுக்கு சரியான கோபம். போய் ரம்யா கணக்கில் பள்ளீர்னு நான் அறேன். செம்ம மாதம் இருந்துச்சு. இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தான் தடையாக இருந்த, அதுதான் உன்னை மாதிரி கொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் நடக்குன்னு நினச்சிய தீபா, அவர் கையால் தாலி கட்டிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்ததுக்கு பாருங்க கோபம் தீபாவுக்கு. ஸ்மூட்டா பாருங்க, அற பள்ளீர்னு அரைஞ்சிட்டு தீபா சொன்னச்சு, நீலாம் ஒரு பொண்ணு, உன்னையெல்லாம் நான் எப்படி நம்புனேன், இவங்க ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.